வணக்கம். என் பேர் டாக்டர் மணிகண்டன், சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட், ராயல் கேர் ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர். ராயல் கேர் ஹாஸ்பிட்டலில் சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட்டாக இருக்கேன். ஸோ பிரஸ்ட் கேன்சர், ஸ்டொமக் கேன்சர், கோலான் கேன்சர், ஸ்கின் கேன்சர், ஓரல் கேன்சர், ஸோ இதுமாரி நிறைய வகையான கேன்சர் வந்துட்டு நான் சர்ஜரி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஸ்டேஜ், என்ன பண்ணுறோம், என்ன ட்ரீட்மெண்ட், என்ன சைடு எஃபெக்ட்டு, ஸோ எப்படி ஃபாலோஅப் இருக்கணும், இது எல்லாமே நாங்கள் சொல்லிடுவோம். ப்ளஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒரு பேஷண்ட்டுக்கு. லைக் பேஷண்ட் வந்தாங்க, ஒரு ஸ்டேஜ் இருக்குது, ஒரு ஃபஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் இருக்குன்னா எது ஒரு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட், இல்லை 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா ரேடியேஷன் பண்ணலாம், இல்லை கீமோ கொடுக்கலாம், இல்லை சர்ஜரி பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு டியூமர் போர்ட் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பேஷண்ட்டுக்கு இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா வந்ததும் சர்ஜரி ஆர் கீமோ அப்படிங்கிறது நாங்கள் ஆரம்பிக்க மாட்டோம். வில் டிஸ்கஸ் அண்ட் டியூமர் போர்ட் அண்ட் வில் இன்ஃபார்ம் டு த பேஷண்ட் இது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு, அது இல்லாமல் பேஷண்ட்டுக்கு உண்டான எல்லா சந்தேகங்களும் கிளாரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிப்போம். ஸோ நான் இது ஏன் பண்ணுறேன்னா, என்னோடய ஃபேமிலி ரிலேட்டிவ் ஒருத்தருக்கு கேன்சர் வந்து கடைசி ஸ்டேஜில் ரொம்ப கஷ்டப்படுறத நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். ஸோ அது வந்துட்டு இங்கே வர எல்லா பேஷண்ட்டுமே என்னோடய ரிலேட்டிவாக பார்த்து தான் நாங்கள் ட்ரீட் பண்ணுறோம். அண்டு அந்த பேஷண்ட்டுக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லும் போது ரொம்ப எமோஷ்னல் பிரேக் டவுன் ஆவாங்க. அவங்களுக்கு எல்லா ஆறுதலும் சப்போர்ட்டும் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன டவுட் இருக்குதோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஒரு சில பேஷண்ட்டு எல்லா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு ரொம்ப ரெக்கவரியாக வந்து எங்ககிட்ட பேசும்போது அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். எங்களோட ரோல் என்னன்னா, கேன்சரை இயர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறது தான் எங்களோட ரோல். அண்டு அப்படி இயர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா அந்த சான்ஸ் ஆஃப் க்யூரபிலிட்டி இஸ் வெரி ஹை. ஸோ இந்தியாவில் இப்போது கேன்சர் வந்து இன்க்ரீஸிங் ட்ரெண்டில் இருக்குது. 20% ஆஃப் டெத் இஸ் டியூ டு கேன்சர். ஒவ்வொரு வருஷமும் 8 lakh நியூ கேசஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதில் ஒரு 5.5 lakh கேன்சர் பேஷண்ட் வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் இறக்குறாங்க. ஸோ இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவேர்னஸ் இல்லாதனால தான். அண்டு மோஸ்டான பேஷண்ட்ஸ் வந்துட்டு லேட் ஸ்டேஜில் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு காரணம் என்னென்னா, இயர்லி ஸ்டேஜில் யாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வரது இல்லை. ஒரு சிம்டம்ஸ், ஒரு பிரஸ்ட்டில் கட்டி இருக்குது, வேறு எங்கேயாவது கட்டி இருக்குதுன்னா உடனே வரணும். ஆனால் வந்துட்டு அவங்க ஒரு 3 to 6 months கழித்து தான் வராங்க. அப்படி வரும்போது அந்த பேஷண்ட்டுக்கு இயர்லி ஸ்டேஜ்லேருந்து ரொம்ப லேட் ஸ்டேஜ் ஆகிடுது உங்களுக்கு. ஸோ மக்கள் வந்துட்டு இயர்லி ஸ்டேஜ்லேயே வந்து கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு அவங்க சான்ஸ் ஆஃப் க்யூரபிள் இஸ் ரொம்ப ஹை. பேஷண்ட்டு ஓபிக்கு வந்ததும் நாங்கள் பல விதமான டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு என்ன டயக்னோஸும் சொல்லுவோம். ஜென்ரலாக கேன்சர் இருந்தால் கேன்சர்னு சொல்லுவோம். அப்போ வந்துட்டு அந்த பேஷண்ட் வந்துட்டு எமோஷனலாக ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஜென்ரலாக ஆறுதல் சொல்லுவோம். இருந்தாலும் ஃபேமிலி கூட இருக்கிற மெம்பர் சொல்கிற ஆறுதல் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ ரைட் ட்ரீட்மெண்ட் வித் ஃபேமிலி சப்போர்ட் வில் ஹீல் த பேஷண்ட் வெரி ஃபாஸ்ட். இந்த சேனல் நான் ஏன் ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் பாப்புலேஷன் மக்களுக்கு இந்த கேன்சர் பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் அண்டு ப்ரிவென்ஷன் எப்படி கேன்சரை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறங்கிற டிப்ஸ் கொடுக்கறதுக்காகவும், அந்த கேன்சர் பற்றி தப்பாக நினச்சிட்டு இருக்கிறது அந்த கேன்சர் மித்தை பிரேக் பண்ணுறதுக்காகவும், அண்ட் வந்துட்டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்கிறதுக்காகவும், பேஷண்ட்டோட ரியல் ஸ்டோரியை உங்களுக்கு காட்டுறதுக்காகவும் தான் நான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஒவ்வொரு பேஷண்ட்டோட ஸ்டோரியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லா பேஷண்ட்டுக்கும் காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோப் மட்டும்தான். ஸோ அந்த ஹோப் கொடுக்கறதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ பேஷண்ட்டோட ஜேர்னியில் நான் கூடவே இருப்பேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.